திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழுத்தி என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கி தொழுது அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற பதிகம் 7ஆம் திருமுறையிலே 76வது பதிகம். திருவாஞ்சியம் என்ற தலத்திலே அருளப்பெற்ற பதிகம். திருவாஞ்சியம் காசிக்கு வீசம்படி அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அது உயர்வான தலம். அது யமதர்மராஜா அங்கே வந்து இறைவனிடம் வரம் பெற்றார். திருக்கடவுர்ல சுவாமி எட்டி உதச்சிருவார் இல்லையா, அப்புறம் அருளுகின்றார். அது திருவாஞ்சியத்திலே அவர் வந்து வணங்கி பெற்றது அப்படின்னு. இங்க வந்து யமதர்மராஜாக்குன்னு ஒரு தனி சந்நிதியே இருக்கு. கோயிலுக்குள்ள போகும் பொழுதே இடது பக்கம் திரும்பி அப்படி உள்ள போய் பார்த்தா அது ஒரு தனி சந்நிதியே இருக்கு. அப்படி அந்த அவ்வளவு புகழ் பெற்ற தலம் அது. அதாவது திருமகள் மீது வாஞ்சை கொண்டு அன்பு கொண்டு திருமால் அன்பு கொண்டு தன்னுடன் இணைத்து கொண்ட தலம் என்பதால் திருவாஞ்சியம் அப்படின்னு இதற்கு பெயர் என்றும் கூறுவார்கள். தல வரலாறு இவ்வளவுதான். அப்புறம் பதிகத்துக்குள்ள போவோம். இதுல முதல் பாட்டுல என்ன சொல்றாருன்னா, சுவாமி வந்து அவருடைய பதிகம் பூரா சுவாமியுடைய தன்மைகள் என்ன, சுவாமி எப்படி எல்லாம் அருளுகின்றார், என்ன மாதிரி எல்லாம் அவருடைய பெருமைகள் உள்ள, அவருடைய தோற்றம் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கிறிஸ்டியா இல்ல இதுலயும் சொல்றாரு. அவர் எப்படிப்பட்டவர்னா, முப்புரி நூல் அணிந்தவர். அவர் எப்படி அவரை வந்து பொருந்தாதவர்கள் இருக்காங்களே அவங்கள பத்தி அவர் கவலையப்பட மாட்டார், விட்டுருவாரு. அவரும் அவங்கள விட்டு மாறுபட்டு இருப்பார் அவங்களிடம் இருந்து. அப்போ அது என்ன, பொருந்தாதவர்களோடு மாறுபட்டு இருப்பார் அப்படின்னா பொருந்தியவர்களோடு இணங்கி இருப்பார் அப்படிங்கிறது தானே அர்த்தம் இல்லையா? எதையுமே ஒரு மறுதலை பொருளோட சொல்லும் பொழுது அதற்கு அழுத்தம் ஜாஸ்தி. அதனால அப்படி கூறுகின்றார். உமையம்மையோடு இருக்கின்றார். யாரு அவர்கிட்ட வராம இருக்காங்களோ அதை பத்தி அவங்க கிட்ட இவரும் போக மாட்டாரு. நீ தள்ளி நிக்கியா, போயிட்டு வா அப்படின்னு. அப்போ அதே இது அடுத்ததையும் சொல்லுது இல்லையா? அவரை அருகில் செல்லணும்னு முயல்கின்றவர்களுக்கு அவர் அருகிலே செல்வார். நம்ம ஒரு அடி வச்சா சுவாமி 2-3 அடி எடுத்து நம்ம பக்கம் வராரு. நம்ம செய்ய வேண்டியது அவரை பார்க்க திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறதா அப்படிங்கிறது நமக்கு உணர்த்துகின்றார். அப்புறம் இந்த தலம் எப்படிப்பட்ட தலம் அப்படின்னா, திருமகளை உடைய திருமால் இருக்காரே, அந்த திருமால் வணங்கி வழிபட்ட தலம் இது. ஸ்ரீவாஞ்சியத்தில் எழுந்தறியிருக்கின்ற இவர் தன்னுடைய அடியவர்களுக்கு வினைகள், அவர்களுடைய ஊழ்வினை இருக்கு இல்லையா, சேர்த்து வச்சிருக்கிற மூட்டை, அது வந்து அவங்கள கஷ்டப்படுத்துறதுக்கு இவர் விடவே மாட்டாரு அப்படிங்கறதான் இறுதி வரியில பாடி முடிக்கிறார். அந்த பாட்டை ஒவ்வொரு பாட்டிலுமே இந்த மாதிரி கூறிக்கொண்டே போவார். அவர் அதை அணுக விட மாட்டாரு, அவங்கள பத்திரமா பாதுகாப்பாரு, அவருடைய தன்மை இது அப்படின்னு ஒவ்வொரு பாடலிலும் இறுதி வரியிலே அமைத்து பாடுவார். இதுல பாடலை பார்ப்போம். பொருவனார் புரிநூலார் உணர்முலை உமையவளோடு. பொருவுதல் அப்படின்னா பொருந்தி இருத்தல் அப்படின்னு பொருள். இத அந்த எப்படி படிக்கணும்னா, புரிநூல் அணிந்தவர் உணர்முலை உமையவளோடு பொருவனார், உமையவளோடு பொருந்தி இருப்பார். மறுவுதல் அப்படின்னா அருகிலே சென்று அவர்களோடு இணங்கி இருத்தல். மறுவனார், அவர் மறுவவே மாட்டார், கிட்டே போக மாட்டாரு. யாரு கூட? மறுவார்பால், அவர்கிட்ட வராதவங்களுக்கு. வருவதும் இல்லை, அவங்க கிட்ட வரவும் மாட்டாரு. அவங்க இவரை நினைக்கிறது இல்ல, அதனால இவர் அவர்களுடைய மனத்திற்குள் வருவது இல்லை. அதுதான் வருவதும் இல்லை அப்படின்னு உண்மை. ஒரு சேர்த்து சொல்லும் போது அதுக்கு முன்னாலேயும் ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். இங்க வெறுமனே வருவதும் இல்லைன்னு மட்டும் சொன்னாரு. இவர் ஏன் வருவதில்லை அப்படின்னா, அதற்கு காரணம் அவர்கள் நினைப்பது இல்லை. மறுவார்கள், அவரை நினைக்காதவர்கள், அவரை வணங்காதவர்கள், அவரோடு இணங்கி இருக்காதவர்கள், அவர்கள் இறைவனை நினைப்பதில்லை. அதனால இவன் வருவதும் இல்லை. மறுவனார் மறுவார்பால் வருவதும் இல்லை நம் அடிகள். திருவனார் பணிந்து ஏத்தும். திருவனார் திருவை உடைய திருமால்.
திருவனார் பணிந்து ஏத்தும் திகழ் திருவாஞ்சியத்து உறையும் ஒருவனார். இறைவன் ஒருவன் என்னும் ஒருவன் இல்லையா, அந்த ஒருவனார் அடியாரை ஊழ்வினை நலிய ஒட்டாரே. அடியார்களுக்கு ஊழ்வினையே கிட்ட வந்து கஷ்டப்படுத்தவே விடமாட்டாரு, அப்படி காப்பாத்திடுவாரு. நான் பாடலை முழுக்க படிக்கிறேன், ஏன்னா நடுவில் பொருள் சொல்லி சொல்லி அதோடைய சிறப்பு புரியாம போயிரும். பொருவனார் புரிநூலார் புணர்முலை உமையவளோடு மறுவனார் மறுவார் பால் வருவதும் இல்லை நம் அடிகள். திருவனார் பணிந்தேத்தும் திகழ் திருவாஞ்சியத்துறையும் ஒருவனார் அடியாரை ஊழ்வினை நலியிட்டாரே என்று முதல் பாடலிலே இறைவனின் தன்மையை பற்றி கூறுகின்றார். அடுத்த பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், இந்த ஆண் இறை இருக்கு இல்லையா, பசு கூட்டம் அதெல்லாம் நிக்குது. ஒரு பசு கூட்டம் தொழுவில நிக்குது. நம்ம தொழுன்னு சொல்லுவோம்ல, பசுக்கள் வைத்திருக்கக்கூடிய இடம். அதுல ஏதோ எந்த மாடோ சத்தம் போடுது, சத்தமா ஈட்டி மாதிரி சத்தம் முழக்குது. அதை கேட்ட உடனே ஒரு இளைய கன்று இருக்கே, அது அப்படி துள்ளி குதிச்சு ஓடி வயலுக்குள்ள இறங்கி ஓடுதான். அந்த வயலுக்குள்ள இறங்கி ஓடும் போது அந்த வயல்ல இருந்த தண்ணியில வாழை மீன்கள்லாம் இருக்கான். அந்த வாழை மீன்கள் என்னவோ ஒண்ணு திடீர்னு மேல வந்து குதிக்குதுன்னு பயந்து அதுகெல்லாம் ஓடுதான், நீந்துதான், தள்ளி இங்கே அங்கேயும் அலமந்து போகுதான். அது அப்படி கரை ஒதுங்கி அப்படிலாம் போகும்போது கயல் மீன் இருக்கு இல்லையா, அது அப்படி துள்ளி குதிச்சு தாமரைக்குள்ள போயிருதான். தாமரையில போய் பதுங்கி உட்கார்ந்துருதான். என்னவோ கலாட்டா நடக்கு இந்த வயலுக்குள்ள, என்னன்னு தெரியல, ஏதோ சத்தம் கேட்டுது, அடுத்தாக்குல வாழை மீன்கள் எல்லாம் நம்மளை பிடிச்சு தள்ளி விடுற மாதிரி அலைஞ்சு ஓடுது அப்படின்னு அது தாவி தாமரைக்குள்ள போய் உட்கார்ந்து பதுங்கிக்கிட்டு இருக்கான். இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அவர்கள் எல்லாரும் ஒரு பகைமை பாராட்ட மாட்டார்கள். இப்ப யாராவது நமக்கு ஒரு தீங்கு இழைத்து விட்டார்கள்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஒருத்தர் வந்து என்னை திட்டாரு, ஒரு 10 நிமிஷமா எல்லாருனாலும் என்னை வச்சு நல்லா வச்சு வாங்கிட்டாரு அப்படின்னா நான் என் மனசுல என்ன பதியும், அவர் திட்டுனது கூட 2வதா தான் இருக்கும். எல்லாரும் முன்னாலும் என்ன திட்டாருன்னு தானே இருக்கும். அப்ப என்ன செய்வேன், எப்ப ஒரு வாய்ப்பு கிடைக்கோ அப்ப அவரை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல திருப்பி திட்டணுங்கிற எண்ணம் தான் இருக்கும் என் மனசுல. அதை கருவிக்கிட்டே இருப்பேன் இல்லையா, அந்த மாதிரி கரு எடுக்காத, வன்மம் எடுக்காத சான்றோர்கள் அந்த திருவாந்தியத்திலே இருக்கின்றவர்கள். அப்படி வன்மம் எடுக்காம இருக்கக்கூடிய அந்த சான்றோர்கள் இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து எல்லார் மேலும் இரக்கம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற திருவாஞ்சியத்துல இறைவன் குற்றமே இல்லாத வெண்மையான சாம்பலை தன் மேனியிலே பூசி இருக்கின்றான். அதையே தன் இயல்பாக இருக்கின்றான், அதையே தன் இயல்பாக கொண்டிருக்கின்றான். அவனுடைய இயல்பு என்னது? எல்லாருக்கும் பற்றுக்கோடு நான் தான், எல்லாருக்கும் பற்றுக்கோடு என்னால் அளிக்கப்படுகின்றது அப்படிங்கிறதே கருத்தாக கொண்டிருக்கின்றான் இறைவன். இந்த உலகுக்கு பற்றுக்கோடு தாமே அப்படிங்கிறதான் அவருடைய கருத்து. இது அந்த பாடல்ல பார்ப்போம். எப்படின்னா, தொருவில் ஆண் இள ஏறு, தொரு என்றால் தொழுவிலே ஆண் இள ஏறு துண்ணென இடிக்குரல் பெருவி அஞ்சி, துண்ணென இடிக்குரல் வெறுவி செரு வயல் செருவில் வாழைகள் ஓட செங்கயல் பங்கயத்து ஒதுங்க கருவிலா மனத்தார்கள் காண் தகு வாஞ்சியத்து அடிகள் மறுவிலாத வெண்ணீரு பூசுதல் மண்ணும் ஒன்றுடைத்தே. அவர் சிறந்ததொரு கருத்தை சொல்றாரு. என்ன கருத்து அப்படின்னா, உலகத்துக்கே நான் தான் பற்றுக்கோடு அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள், என்னிடம் வாருங்கள், பற்று வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் என்னை வந்து அணுகுங்கள் அப்படிங்கிற அந்த கருத்தோடையே இறைவன் இருக்கின்றார். அவர் தான் நமக்கு அந்த கருத்தை அவர் உணர்த்தினத்தானே நாம புரிஞ்சுக்கிட முடியும் இல்லையா. அதனால அந்த கருத்து தான் அவர் கொண்டிருக்கின்ற கருத்து என்று கூறுகின்றார். அடுத்து ஒரு சின்ன அது என்ன சொல்ல, ஒரு நயம், அது நயம்னு சொல்லவா, சில இடைன்னு சொல்லவா, சில இடையில நகைச்சுவைன்னு சொல்லவான்னு தெரியல. முப்புறம் இருக்கே, முப்புறத்துக்காக ஒரே ஒரு அம்பு, 3 புறம். அந்த புறம் அதுக்குள்ள ஊர் தான் இருந்தது இல்லையா, நிறைய பேர் வசித்து வந்தார்கள். அந்த 3 புறங்களும் பறக்கக்கூடிய கோட்டைகள். அந்த பறக்கக்கூடிய கோட்டைகளை அழிக்கிறதுக்கு சுவாமி ஒரே ஒரு அம்பு தான் கையில எடுத்துட்டு கிளம்பினாரு. அந்த ஒற்றை அம்பையும் கையில வச்சுக்கிட்டே சிரிப்பால் எரித்தார். ஆனா அர்ஜுனன் இருக்கானே, அர்ஜுனனோடு போட்டி போடுதார் இல்லையா, அந்த அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் கொடுக்கறதுக்கு முன்னால
ஒரு பன்றிக்கு பின்னால சுவாமியும் அம்பெய்வாரு, அர்ஜுனன் அம்பெய்து அப்படி இது பண்ணும்போது 2 பேருக்குள்ள வாக்குவாதம் வரும் தெரியுமா? அப்ப அர்ஜுனனுக்கு மேல நிறைய அம்புகள் அவனுடைய தோளிலே சுவாமி. 3 புறங்களுக்கு ஒரே அம்பு எடுத்துட்டு போனேன். அர்ஜுனன் ஒருத்தன், அவனுக்கு ஏன்பா அத்தனை அம்பு அப்படின்னு கேட்டாரு. ஆனா அத்தனை அம்பும் இது பண்ணிட்டு பாசுபதாஸ்திரத்தை கொடுத்திருக்காரு சுவாமி. அப்ப எத்தனை அம்பு விட்டான்னு, எத்தனை வேணாலும் விட்டுக்கப்பான்னு விட்டுறலாம். அப்படிப்பட்டவன் நீ நீ வந்து அந்த ஊர் பொய்கை இருக்கே, அது தீர்த்தம். தீர்த்தம் அப்படிங்கிறது கோயிலோடு சம்பந்தப்பட்ட ஒரு நீர்நிலை. இப்போ திருச்செந்தூர்ல இருக்கிற கடல் தான் தூத்துக்குடியிலயும் இருக்கு. ஆனா திருச்செந்தூர் கடல்ல போய் குளிப்போம், தூத்துக்குடி கடல்ல குளிப்போமா? குளிக்கிறது கிடையாது, அந்த பழக்கம் கிடையாது. திருச்செந்தூர் கடல் ஏன்? அது அங்க தீர்த்தமாக இருக்கு, அதனால அங்க நீராடுகின்றார்கள். கோயிலோடு தொடர்புடைய இடம் அப்படிங்கிறதுனால அது தீர்த்தம். அந்த மாதிரி தீர்த்தமாக இருக்கின்ற பொய்கைகள் எல்லாத்திலையும் மலர்கள் எல்லாம் மலர்ந்து இருக்கான். அப்பேற்பட்ட இடமாகிய திருவாஞ்சியத்துல இருக்கின்ற பெருமான் வந்து என்ன செய்கின்றார்னா, இடையிலே கச்சு அணிந்திருக்கின்றாராம். அது என்ன கச்சு? பாம்பைத்தான கச்சா அணிந்திருப்பாரு. அது ஒரு பக்கத்துல அப்படி நிறைய தலை இருக்கிற மாதிரி இருக்கான், ஒரு பக்கத்துல ஒண்ணுமே தலையே இல்லாத மாதிரி அப்படி ஒரு அழகா வந்து இது பண்ணியிருக்காராம். கச்சு இடையிலே கட்டுகின்ற கச்சுன்னா அதுக்கு அலங்காரமா வச்சிருப்பாங்க இல்லையா? ஒரு முனையில இப்ப நம்ம அங்கவஸ்திரத்தை தான் இடுப்புல அப்படி சுத்தி கட்டினாலும் அது ஒரு இடத்துல அப்படி ஒரு அழகா விசிறி படிப்பு வார மாதிரி வச்சுதானே கட்டுவாங்க. தலப்பா கட்டுறதெல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? அதே மாதிரி தானே கச்சு கட்டுறது. அதே மாதிரி சுவாமி வந்து அழகா இயல்பா கட்டியிருக்காராம். எதை? பாம்ப. அது வந்து ஒரு இடத்துல அப்படி நல்ல மடிப்பு மடிப்பா அப்படி வந்து பெருசா அழகா இருக்கான். இன்னொரு இடத்துல தலையே இல்லையா. ஒரு இடத்துல தலையா நிறைய இருக்கா, இன்னொரு இடத்துல தலையே இல்லையா. இங்க அழகா அப்படி விசிறி மாதிரி இருக்கு, தோற்றம் அழகான தோற்றத்தோட இருக்கு. ஆனா இன்னொரு பக்கத்துல சும்மா இருக்கு, அது வந்து தலையே இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு வர்ணிக்கிறார். இதுக்கு சில உரையாசிரியர்கள் என்ன சொல்றாங்க, இடையிலே அவர் அணிந்திருந்தது 5 தலை நாகம். அப்ப 5 தலை நாகம்னு அதை நீங்க எப்படி முடிச்சு போட்டாலும் ஒரு பக்கத்துல 5 தலை இருக்க மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கத்துல வெறும் ஆள் தானே இருக்கும், அங்க தலை இருக்காதுல்ல. அதனால ஒரு பக்கம் நிறைய தலையும் இன்னொரு பக்கம் தலையே இல்லாமலும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு எது பொருத்தமோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த இதுல உள்ள உரையாசிரியர் சொல்லியிருக்காரு. நமக்கு அந்த கச்சின் அழகு, அதை அப்படி அவர் மடிப்பு தெரிகிற மாதிரி அழகா அணிந்திருக்கின்றார். ஒரு பக்கத்துல நிறைய இருக்கிற மாதிரியும் ஒரு பக்கத்துல ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கிறதை இவர் வர்ணிக்கிறார்னு நம்ம புரிஞ்சுக்கிடலாம். 3வது பாடலை பார்ப்போம். தூர்த்தர். தூர்த்தர் தீமையானவர். மூவையில் எய்து சுடு நுனை பகழியது ஒன்றால். பகழி அம்பு. சுடு நுனை பகழி அது ஒன்றால், அது ஒண்ணுதான். பார்த்தனார் திரள் தோள் மேல் பல்லுனை பகழிகள் பாய்ச்சி. பார்த்தன் அர்ஜுனன். பார்த்தனார் தோள் மேல பல் நுனை பகழிகள் பாய்ச்சி. தீர்த்த மாமலர் பொய்கை திகழ் திருவாஞ்சியத்தடிகள் சாத்து மாமணி கச்சம் அங்கு ஒரு தலை பல தலை உடைத்தே. ஒரு பக்கம் ஒரு தலையும் மற்ற பக்கத்துல ஏகப்பட்ட தலையோடையும் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பாடலை சொல்கின்றார். அந்த நடுவிலே சொல்லுகின்ற ஒரு வேறுபாடு, அவருக்கு ஒரே 3 குப்புறங்களுக்கும் ஒரே ஒரு அம்பு தான். இங்க அர்ஜுனனுக்கு இத்தனை அம்பு அவனுடைய தோல்ல பாய்ச்சினேப்பா அப்படின்னு சொல்லுகின்றார். அடுத்து 4வது பாடலை பார்ப்போம். இதுலயும் இயற்கை வர்ணனை தான். என்ன அழகா சொல்றாரு பாருங்களேன். இந்த நம்ம மீன் வகைகளை குறிப்பிடுறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அது சில சமயம் தொலைக்காட்சியில ஏதாவது இந்த விவாதங்கள்லாம் வரும் தெரியுமா? அதுல அப்படி மீன் வகைன்னு சொல்லுவாங்க. ஏப்பா இத்தனை மீன் இருக்கா அப்படிமோ. அப்புறம் நினைச்சிடுவோம் அவங்க எல்லாம் வாங்கி பழக்கமானவங்கிறதுனால அந்த மீனுடைய பேரெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது தப்பு. எனக்கு அறிவில்லை, அதனால எனக்கு அந்த பேர் தெரியல. சுந்தரர் அழகா மீனா வகையா சொல்லுதாரு. முதல்ல போன இதுல வாழை சொல்லிட்டாரு, அடுத்தாக்குல கயல் மீன் சொல்லிட்டாரு. இப்போ சல்லை மீன் ஒண்ணு சொல்லுதாரு. சல்லைன்னு ரொம்ப சின்னதா இருக்குமா. சல்லை மீன்கிறது அப்படி நீந்தி வந்துகிட்டே இருந்ததான். அப்ப ஆத்தங்கரை அந்த பொய்கை கரை ஓரத்துல குறுகு அப்படிங்கிற ஒரு இதுல அதுல வெள்ளையா பூ பூக்கும். அந்த வெள்ளையா பூ பூத்ததை பார்த்து இது நாரைன்னு நினைச்சிட்டுதான். அதை நினைச்சு பயந்து போய் அப்படியே அங்கிருந்து துள்ளி குதிச்சு வாழை மீன் வாய்க்குள்ள போய் விழுந்துருச்சான். அங்க போய் நம்ம பத்திரமா இருந்துக்கிட்டோம்னு அங்க போய் விழுந்துருச்சான். எப்படி ஒரு அழகான வர்ணனை பாருங்களேன்.
பொய்கை கரையில நிச்சயம் குறுகு இருந்திருக்கும், அதுல பூ பூத்திருக்கும். அது பாக்குறதுக்கு நாரை மாதிரி தான் இருக்கும். அத சள்ளை மீன் பார்த்து பயந்து தாவி குதிச்சு வாழை மீன் வாய்க்குள்ள போய் உட்கார்ந்துகிட்டு அப்படின்னு சொல்லி இதை நமக்கு ஒரு அழகான ஒரு இயற்கை வர்ணனை மாதிரி நமக்கு தருகின்றார். இறைவன் அங்க திருவாஞ்சியத்துல இருக்கின்ற இறைவன் இப்படி தெளிந்த நீரை உடைய பொய்கைகளால் சூழப்பட்ட திருவாஞ்சியம். அந்த திருவாஞ்சியத்துல இருக்கின்ற பெருமான் அவன் வந்து வெண்மையான நுட்பமான பொடியை பூசி மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டு நமக்கு காட்சியளிக்கின்றான் என்று இந்த 4வது பாடல் கூறுகின்றது. சள்ளை என்பது ஒரு வகை மீன். சள்ளை வெள்ளை குறுகு தான் அதுவாம் என கருதி வள்ளை வெண்மலர் அஞ்சி மருகி ஓர் வாழையின் வாயில் துள்ளு தெள்ளிநீர் பொய்கை துறை மல்கு வாஞ்சியத்து அடிகள் வெள்ளை நுண்பொடி பூசும் விகிருதம் ஒன்று ஒழிகிலார் தாமே. அந்த நுண்ணிய சாம்பலை பூசுற அந்த வேறுபாடு அதை ஒரு நாளும் அவன் விடவே மாட்டான். ஒரு நாளும் ஒழிகிலன். அதை எந்நேரம் அந்த திருநீர் சன்னித்த மேனியனாகவே இறைவன் காட்சியளிக்கின்றான் என்று இந்த 5வது பாடல் கூறுகின்றது. அடுத்து 6வது பாடலிலே என்ன அப்படின்னா, இறைவன் அணிந்திருக்கின்ற மாலைகள் என்னெல்லாம் அவன் தலையிலே மாலைகள் அணிந்திருக்கின்றான் அப்படிங்கிறத வர்ணிக்கின்றார். கரந்தை, இந்த இதெல்லாம் படிப்போம் இல்லையா, திணையெல்லாம் படிக்கும்போது ஆனிரை கவர்ந்து செல்லும் பொழுது வெற்றி மலர் அணிந்திருப்பாங்களாம். அத கவர்ந்து சென்றதை மீட்டு கொண்டு வரும் பொழுது கரந்தை அணிந்திருப்பார்கள் அப்படின்னு அந்த ஒரு இடத்துலதான் அந்த கரந்தைங்கிற வார்த்தையே கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இங்க சுந்தரர் பயன்படுத்துகின்றார் கரந்தை. அந்த கரந்தை மலரால அவரு மாலை அணிந்திருக்காராம் சுவாமி. அப்புறம் வில்வம் கூவிளத்தால மாலை அணிந்திருக்கின்றாராம். இது அப்புறம் மனம் மிகுந்த கொன்றை மலர், அந்த மாலையும் அவர் சூடி இருக்காராம். சூடிக்கொண்டு நடந்து வராரு. எப்படி நடந்து வராராம்? அவர் கூட எண்ணற்ற பூதங்கள் சிவகணங்கள் அப்படி சூழ நடந்து வருவாராம். அப்பேற்பட்ட பெருமான் அவருடைய இயல்பு அது. அவர் இயல்பு என்ன? கரந்தை, வில்வம், கொன்றை இதெல்லாம் மாலைகளாக்கி தன்னுடைய திருமுடியிலே அவர் அணிந்திருக்கின்றார். அப்படி அவர் அணிந்து கொண்டு அவர் சுத்தி அவரை கூட வருகின்றது எது? யாரெல்லாம் வாரா அப்படின்னா பூதகணங்கள் எல்லாரும் கூட அப்படி சுத்தி வாராங்களாம். அந்த அந்த காட்சி அப்படி மனசுக்குள்ள நினைச்சு பார்ப்போம். எப்படி இருக்கு, அழகா இருக்கும் இல்லையா? இந்த அவ்வளவு மனமா அணிந்து கொண்டு அப்படி பூதகணங்கள் சூழ வருகின்றது அவருடைய இயல்பு. அங்க மாடங்கள் எல்லாம் பெருசா திருவாஞ்சியத்துல அப்படி திருத்தமா கட்டியிருக்காங்களாம். அப்படி திருத்தமான கட்டிய மாடங்கள் அதெல்லாம் நிறைய இருக்கின்ற வாஞ்சியம். அதிலே இருக்கின்றவர் நமக்கு அமுதம் போன்றவர் அப்படிங்கிறாரு. அமுதம் போன்றவர் இல்லையா? நமக்கு ஒரு நிலைத்த தன்மையை தருவது இறைவனின் கருணை. அப்புறம் நம்மை என்றும் போற்றி பாதுகாக்கக்கூடியது அவருடைய பேரருள். தேனுக்கு அதானே மருந்தாக இருக்கும். அந்த தேனுக்குள்ள போட்டு வைத்த பொருட்கள் எல்லாம் கெடாம இருக்கும் இல்லையா? அதத்தான் இங்க இறைவனை மருந்தாக நினைத்து அந்த தேன் அமுதம் நமக்கு அமுதம் போன்ற மருந்தாக இருப்பவன், நிலைத்த தன்மையை தரக்கூடியவன் அப்படின்னு அவரை அமுது என்று அழைக்கின்றார். அதனால மருந்து என்று கூறுகின்றார். அந்த அமுது அடியார்களோட வலிய வினைகள் இருக்கேன். முதல்லயே ஊழ்வினை சொன்னார் இல்லையா? இந்த பாடல்லையும் இந்த 5வது பாடல்லையும் சொல்லுகின்றார், 6வது பாடல்லையும் சொல்லுகின்றார். அந்த ஊழ்வினைகள் வல்வினை, வலிமையான வினை, சாதாரண இல்ல, நம்மால ஒண்ணுமே செய்திட முடியாது. அத அப்பேற்பட்ட வினைகள் நம்ம கஷ்டப்படுத்தாம பாத்துக்கிடுவாராம். அவர் கூட இருக்காருங்கிறதுனால வினைகள் படுத்துறது கூட நமக்கு தெரியாது. அந்த வினைகள் நம்மளை என்ன படுத்தினாலும் அதனுடைய கஷ்டங்கள் நமக்கு தெரியாம நம்மை காப்பாற்றுவார். அப்போ அவர் அமுதம் தானே, மருந்து தானே, தேன் தானே என அப்படிப்பட்டவர் அந்த திருவாஞ்சியத்திலே எழுந்தருளி இருக்கின்றார் என்று கூறுகின்றார். அந்த பாடலை பார்ப்போம். கரந்தை கூவிள மாலை கடிமலர் கொன்றையும் சூடி பரந்த பாரிடம் சூழ வருவர் நம் பரமர் தம் பரிசால்
திருந்து மாடங்கள் நீடு திகழ் தரு வாஞ்சியத்து உரையும் மருந்தனார் அடியாரை வல்வினை நலிய ஒட்டாரே. நலியதுக்கு விடவே மாட்டார், பார்த்துக்கிடுவார் நம்மள அப்படின்னு நமக்கு ஒரு தைரியம் சொல்லுகின்றார். நீ கவலையே படாத, நமக்கு வல்வினை வந்து நம்மளை கஷ்டப்படுத்தாது, ஊழ்வினை வந்து கஷ்டப்படுத்தாது, ஆனா நாம அவருடைய அடியாராக ஆக வேண்டும் அப்படின்னு சுந்தரர் நமக்கு அப்படி ஒரு தட்டி கொடுத்து நம்மளை கூட்டிட்டு போறாரு. அடுத்தாற்போல் வருகின்ற 7வது பாடல்ல என்ன சொல்லுகின்றாருன்னா, இங்க வந்து கால்வாய் ஓடுது. அந்த கால்வாயிலிருந்து நீர் அங்க இருக்கிற வயல்களுக்கு எல்லாம் போகுது. அந்த இடத்துல பெண்கள் எல்லாரும் அந்த இடத்துல நிக்கிறாங்க. அப்படி நிற்கும் பொழுது அவங்க கண்ணு வந்து எப்படி இருக்கான், குவளை மலர் மாதிரி அழகா மலர்ந்து இருக்கான். அவ்வளவு அழகான கண்களா, நிறைஞ்ச நீர் பாயிற இதுல நம்ம வயல்கள்ல நிறைய நாத்து நெற்பயிர் வளர்ந்து இருக்கு. அதுக்குள்ள குருவி எல்லாம் வந்து நிக்கும் இல்லையா, அந்த நெற்பயிரை வந்து பார்க்க வந்திருக்கான். எப்படி இருக்கு, நல்ல பருவம் வந்தாச்சா போத்தி திங்கலாமா அப்படிங்கிறதுக்காக பார்க்க வந்திருக்கான். அந்த குருவிகள் அப்புறம் கிளிகளும் அங்க வருது. அப்ப இந்த பயிரை பாதுகாக்கிறது கடமை இல்லையா உழவனுக்கு. அதனால அந்த குவளை மலர் மாதிரி இருக்கின்ற கண்களை உடைய பெண்கள் என்ன செய்கின்றார்களா, கையை வீசுதாங்களா, கை வீசி வரக்குறாங்க. உடனே அந்த குருவியும் கிளி கூட்டமும் குருவி கூட்டமும் அங்கிருந்து பறந்து போகுது. அப்படி பறந்து போகும் பொழுது ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, அப்படி ஒண்ணு போல அங்கிருந்து சாதாரண அவ்வளவும் கிளம்பும் போது திருப்பி ஒன்னா வந்து உட்காரும். அவங்க கிளம்பி போகும், அவங்க விரட்டினோன்னா திருப்பி வந்து கிளம்பி போயிடும், அவங்க விரட்டினோன்னா கிளம்பும், அப்புறம் திருப்பி வந்து உட்காரும். இப்படி திரும்பி 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 நடக்குது. அதை பார்த்துட்டு அங்க இருக்கிற இந்த கூட்டம் எனது வரால் மீன்கள் அதெல்லாம் துள்ளி துள்ளி குதிக்குது. என்னோட திடீர்னு படப்படான்னு ரெக்கை அடிக்கிற சத்தம் கேட்டு அப்புறம் திருப்பியும் அதே மாதிரி சத்தத்தோட வந்து எல்லாம் உட்காருது. அப்படின்னு அங்க இருக்கிற நீர்நிலையில இருக்கிற பருத்து போன நல்ல கொழுத்த வரால் மீன்கள் பயந்து துள்ளிக்கிட்டு இருக்கு. இங்க பசுமையான சோலைகள் ஸ்ரீவாந்தியத்துல நிறைய இருக்கு. அந்த நிறைய இருக்கின்ற அதுல எல்லாம் இறைவன் அந்த பொழில்களால் சூழப்பட்ட திருவாஞ்சியத்துல இருக்கின்ற இறைவனை இருவர் யாரு, திருமாலும் பிரம்மனும், அவங்க 2 பேரும் தேடியும் தேடோனா செல்வன் அவன். அப்படி அவங்க தேடியும் கிடைக்காத அவன் அங்க இருக்கின்றான். எங்க திருவாந்தியத்துல. அந்த திருவாந்தியத்துல இருக்கின்ற அவனுடைய ஒலிக்கின்ற கழல் அணிந்த அடிகளை நாம் சரணடைந்து வணங்குவோமாக அப்படின்னு நமக்கு இங்கேயும் வழிகாட்டுகின்றார். அடுத்து பாடலை பார்ப்போம். 7வது பாடல். அருவி பாய் தரு கழனி. அருவிங்கும் போது ஒரு கால்வாய்ங்கும் தண்ணி நிறைய வரும் பொழுது அருவி மாதிரி விழத்தான தெரியும். அருவி பாய் தரு கழனி அலர்தரு குவளையம் கண்ணார் குருவியாய் கிளி சேர்ப்ப குறுகினம் இரிதரு கிடங்கில் பற்று வரால் குதி கொள்ளும் பைம்பொழில் வாஞ்சியத்து உரையும் இருவரால் அறியொண்ணா இறைவனது அரைக்கழல் சரணே. ஒலிக்கின்ற கழல் அணிந்த அவனுடைய திருப்பாதங்களை நாம் சரணடைவோம் அப்படின்னு நம்மை அழைக்கின்றார். அடுத்து 8வது பாடல்ல திருப்பியும் வயல்வெளிகளை பத்தி தான் சொல்றாரு. அதுலயும் அந்த ஊர் வயல்வெளியில இருக்கிற குயிலும் வண்டும் கூட திரு வேதமும் இதுவும் தான் பாடுது பாருங்களேன். எப்படின்னா வயல்ல வந்து நிறைய நெல் விளைஞ்சு அப்படி அந்த பகுதியே நிறைவா இருக்கான். ஏதோ நம்ம களஞ்சியத்துல நெல் சேமிச்சு வச்சிருப்போம் இல்லையா, அத மாதிரி நிறைய இருக்கான். நிறைய வரும் பொழுது வாணிகத்துக்காக என்ன செய்வாங்க, மரக்கலன்கள்ல ஏத்தி கொண்டு போவாங்கல்ல, அப்படி நிறைஞ்சிருக்கான். அந்த கழனியே மரக்கலமாகவும் அதுல அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற நெல் மூட்டை மாதிரி அங்க நெற்கதிர்கள்லாம் நல்லா வளர்ந்து செழித்து இருக்கான். அப்படி இருக்கின்ற இடத்துல வண்டுகள் பறந்துகிட்டு இருக்கான். அது அப்படி ஒலிக்கும் இல்லையா, அது ஒலிக்கிற இதை கேட்டு அது வண்டு வந்து சந்தோஷத்துல அப்படியே பாடலை ஒலிச்சுக்கிட்டே போகுதான். அதை கேட்கின்றவங்களுடைய மனசும் அப்படியே எவ்வளவு இனிமையா இருக்கு, வண்டுகள் அழகா முரண்டு கொண்டே போகுதே அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களும் மனசுல ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம். அப்போ இந்த சத்தம் எல்லா இடமும் நிறைந்து குளக்கரையில இருக்கிற ஆலமரம், அங்க பக்கத்துல குளம், இந்த குளத்து கரையில இருக்கிற ஆலமரம், அதுல மேல உள்ள கிளைகள் எல்லாம் நிழல் கொடுக்கறதுனால கீழ்கிளையில யாருக்கு வந்திருக்கா, நல்ல குயில் எல்லாம் இருக்கு.
அந்த வண்டுகளோட இசைய கேட்ட உடனே குயிலுக்கும் ஆசை வந்துச்சு. அத அப்படியே அந்த குயிலும் பாடுகின்றதாம். ஆக இசை எதனால வருது? நிறைவான வாழ்க்கை, அத பார்த்த மகிழ்ச்சியில வண்டுகள் இசைக்க, வண்டின் இசை கேட்டு குயில்கள் இசைக்கின்றன. அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நல்ல இயற்கை வர்ணனை, அப்புறம் அந்த செழிப்பான வாழ்க்கை. அப்படி இருக்கின்ற அந்த ஊர்ல இருக்கின்ற அடிகள் இருக்காரே, திருவாந்தியத்திலே எழுந்தருளி இருக்கின்ற பெருமான், அவருடைய ஒளி வீசுகின்ற தாமரை மாதிரியாக இருக்கின்ற பாதத்தை நினைப்பவர்களுக்கே வினை கெட்டு விடும்னு சொல்றாரு பாருங்க. நம்ம போய் வணங்கணும். வணங்க கூட வேண்டாமா, போகணும் அப்படின்னு வாந்தியத்து இறைவனை நினைச்சிட்டாலே உங்களுடைய வினைகள் எல்லாம் கெட்டுவிடும். அந்த அந்த வினைகளால துன்பம் வரும்னு நீங்க பயப்படவே வேண்டாம். ஏன்னா வினைகள் கெட்டு விட்டன. அதனால உங்களுக்கு துன்பம் ஒருபோதும் வராது. ஆக நமக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரை என்ன? அந்த சுவாமியை நினைச்சாலே உனக்கு இருக்கிற துன்பங்கள் எல்லாம் போயிரும். ஏன்னா அவர் இருக்கின்ற ஊரில எல்லாமே இன்பமயமாகவும், இன்பம் அதிகம் இருப்பதன் காரணமாக இசைமயமாகவும் இருக்கு அப்படின்னு இந்த 8வது பாடலிலே நமக்கு அறிவுறுத்துகின்றார். களங்கள் ஆர் தரு கழனி. களம் அப்படின்னா நெற்களம். நெல்லு அறுத்து குவிச்சு வைப்பாங்க இல்லையா, சூடடிக்கிறது அப்படிலாம் பேசுவோம் இல்லையா, இதுல இருந்து அத மாதிரி அந்த இடம். களங்களார் தரு கழனி அழி தர, நிறைய அள்ளி கொடுத்துருக்கு. களி தரு வண்டு, அதனால ரொம்ப சந்தோஷப்பட்ட வண்டு. உளங்கள் ஆர் கலிப்பாடல், எல்லாரும் கேட்கிறவங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கான். அப்படி உளங்கள் ஆர் கலிப்பாடல் உம்பரில் ஒலித்திடும் காட்சி. உம்பர்னா மேல, பூமியை விட்டு கொஞ்சம் மேல வண்டு பறந்துகிட்டே இசைக்குது இல்லையா, அதனால மேல ஒலிக்கிற காட்சி. குளங்களால் நிழற்கீழ் நற்குயில் பயில் வாஞ்சியத்து அடிகள். அந்த குளத்துக்கு பக்கத்துல இருக்கிற மரங்கள்ல கீழே உள்ள மரக்கிளைகள்ல குயில் இருந்து பாடுது. எது? வண்டை கேட்டு குயிலும் பாடுது. குயில் பயில் வாஞ்சியத்து அடிகள். விலங்கு தாமரை பாதம் நினைப்பவர் வினை நலிவரே. அவர்களுடைய வினை நலிந்து போகும். மன்னிக்கணும், நவில் இலரே. இது நலிவு இலரேன்னு இருந்திருக்கணும். இதுல ஒரு எழுத்துப்பிழை. வினை நலிவு இலரே. அவர்களுக்கு வினைகளால் நலிவு வரவே வராது என்று கூறுகின்றார். பாடலை இன்னொரு முறை பார்ப்போம். களங்களார் தரு கழனி அழிதர களிதரு வண்டு குளங்களார் கலிப்பாடல் உம்பரில் ஒலித்திடும் காட்சி. குளங்களால் நிழற்கீழ் நற்குயில் பயில் வாஞ்சியத்து அடிகள். விலங்கு தாமரை பாதம் நினைப்பவர் வினை நலிவு இலரே என்று 8வது பாடல் கூறுகின்றது. அடுத்து 9வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், இதுவும் இயற்கை வர்ணனை தான். அங்க குரங்குகள் எல்லாம் என்ன செய்யுதுன்னா, அந்த குரங்குகளுக்கு அறிவு குறைந்த குரங்குகளாக இருக்கின்றன. அப்போ அது ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போடுதான். இயற்கை அள்ளி தந்திருக்கு. அதுல வாழைப்பழம், அப்படி இனிமையான பழுத்த வாழைப்பழம், அதுக்கப்புறம் நல்ல அதுல இருந்து அதை பறிச்சு எடுக்கும் பொழுதே அதுல இருந்து சாறு ஒழுகக்கூடிய அளவுக்கு சுவையோடு இருக்கின்ற பலாமரம், பலா கனி, அதனுடைய சுளை. இந்த வாழையும் பலாச்சுளையும் இவங்க கையில இருக்கு. அத ஒவ்வொருத்தருக்கு பங்கு போடுதாங்களாம். இப்ப எனக்கு கொடுத்த பங்கு குறை அப்படின்னு குரங்கு கோவப்படுதான். அங்கதான் இயற்கையில இது பண்ணி கொடுக்கல, அவ எவ்வளவு வேலை இது பண்ணலாம். அந்த பொறுத்த சண்டை போடுதான் குரங்கு கூட்டம். சண்டை போட்டுட்டு என்ன செய்யறாங்கன்னா, பக்கத்துல இருக்கிற தாழை இருக்க அந்த தாழையோட மட்டையை எடுக்குதான். அப்புறம் வாழை மரங்கள், வாழைக்கன்னி தானே, அந்த வாழை மரத்துல இருக்கிற வாழை மட்டையை எடுக்குதான். ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சு விளாசி சண்டை போட்டுட்டு இருக்கான். நீ எனக்கு குறைய கொடுத்த, நான் உனக்கு குறைய கொடுத்தேன், என்னோட பங்கு கம்மியா இருக்கு, நீ நிறைய எடுத்துக்கிட்ட அப்படின்னு சண்டை போட்டு வாழை மட்டமும் வாழை மட்டை தாழை மட்டையை வச்சு ரெண்டும் அங்க இருக்கிற கூட்டம் ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுட்டு கிடக்கான். அப்படிப்பட்ட இடம். அதாவது இயற்கையோட பெருமையை சொல்லி இப்படி எல்லாம் கூட அங்க நடக்குது. குரங்குகள் எதுக்கு சண்டை போட்டது தெரியாது. இவர் இப்படி ஒரு கற்பனையை கொண்டு வருகின்றார் அங்க. அப்படி இருக்கின்ற திருவாஞ்சியத்துல இருக்கின்ற இறைவன், அவன் ஏழை, அதாவது உமையை, ஏழையை தன்னில் ஒரு பாகமாக கொண்டிருக்கின்றான். அவனை தவிர வேறு யாரையும் இறைவன் என்று நான் கருதவே மாட்டேன் அப்படின்னு. அதாவது இதுலயும் ரெண்டு மறுதலை சொல்லி அதை உறுதிப்படுத்துகின்றார்.
இறுதி வரையில இறைவன் சிவபெருமான் தான் என்னுடைய இறைவன், அவனைத் தவிர வேறு யாரையும் நான் இறைவனாக கருத மாட்டேன் என்று. பாடலை பார்ப்போம். 9வது பாடல். வாழையின் கனி தானும் மது விம்மு வருக்கையின் சுளையும், வருக்கை பலா, பலாவிலே ஒரு வகை, வருக்கையின் சுளையும் கூழை வானரம் தம்மில், கூழை புத்தி மந்தமான, கூழை வானரம் தம்மில் கூறு இது சிறிது எனக் குழறி, கூறு பங்கு, என்னோட பங்கு சின்னதா இருக்கு, கூறு இது சிறிது எனக் குழறி தாழை வாழை தண்டால் செருச்செய்து தருக்குவாம் தருக்கு வாஞ்சியத்துள் ஏழை பாகனை அல்லால் இறையெனக் கருதுதல் இலமே. அந்த இறுதி 2 வரியும் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏழை பாகத்தை அல்லால் இறையெனக் கருதுதல் இலமே அப்படிங்கிறது நமக்கு அவர் கூறுகின்ற முக்கியமான அறிவுரையாக அமைந்திருக்கின்றது. அடுத்து 10வது பாடலிலே பதிக பலன் சொல்லுவார் இல்லையா, எந்த ஊர் அப்படிங்கிறத முதல் 2 வரியில சொல்லுகின்றார். நல்ல சென்னல் எல்லாம் வளர்ந்து நிற்கின்ற கழனி. இது எப்படி இருக்குன்னா, முதல்ல அப்போ சொல்லும் பொழுது சொன்னேன் இல்லையா, மரக்கலங்கள்ல மூட்டை ஏத்தனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த கழனியே மரக்கலம் மாதிரி நிறைஞ்சிருக்கான். அப்படி இருக்கின்ற வாஞ்சியம், அவ்வளவு செழிப்பான வாஞ்சியம். அதுல சுவாமி என்ன அணிந்திருக்கின்றான்னா, இனிமையான மாலைகள், நல்ல மனம் வீசுகின்ற கண்ணுக்கு குளிர்ச்சியான மாலைகள் எல்லாம் அணிந்திருக்கின்றான் தன்னுடைய சடாமுடியிலே. அவனுடைய திருவடியிலே இருக்கின்ற கழல் ஒலித்து கொண்டே இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒலிக்கின்ற கழலை அணிந்த அவனுடைய திருவடி, இதை நாம் பரவ வேண்டும், பாடி பரவ வேண்டும். அப்படிப்பட்ட பாடல்களை பாடினால் யார் சொல்றா அப்படிங்கிறதுக்கு, பொன் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட மாடங்களாம். இவ்வளவு நேரம் இயற்கை வர்ணனையா சொன்னாரு. அந்த பூ வச்சிருந்த இடத்துல இப்ப பொண்ணை வச்சுட்டாரு. ஏன்னா தன்னுடைய ஊரை பத்தி சொல்ல போறாரு, நாவல் ஊர் பத்தி சொல்ல போறாரு, திருநாவலூர் பத்தி. அந்த பொன்மயமான மாலைகளால், தோரணங்களால், பொன் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட மாடங்கள் நிறைந்த நாவலூர், அந்த ஊரிலே பிறந்த அரூரன், அங்க இருக்கின்றவன். நான் இப்ப எல்லாரும் வணங்கத்தக்க வகையில பல வகையான அழகுகளோடு கூடிய இந்த மாலை, எது பதிக மாலை, இதை நான் பாடியிருக்கேன். அடியார்கள் எல்லாரும் இதை பாடுங்கள் என்று கூறுகின்றார். இதை பாடுங்கள், நீங்கள் பாடினால் இறைவனுடைய திருவருளை எளிதில் பெறுவீர்கள் அப்படிங்கறதுதான் அதனுடைய பொருள். வெறுமனை இதில் பாடுங்கள்னு மட்டும்தான் சொல்லிட்டாரு. இறைவனுடைய அருளை எளிதில் பெறலாம். ஏன்னா இதுல வழி சொல்லியிருக்காரு இல்லையா, இதுதான் அவனுடைய இயல்பு. திருநீர் பூசி, எப்பவும் திருநீர் பூசி இருக்கிறது அவனுடைய இயல்பு. இப்ப நம்ம தலைவன் என்ன செய்யறாரோ அதைத்தானே நாம பின்பற்றணும் இல்லையா. இப்ப அரசியல் தலைவர்கள் என்னென்ன செய்யறாங்களோ அதுதானே அவரை பின்பற்ற தொண்டர்கள் எல்லாம் செய்வாங்க. அதே மாதிரிதான் நமக்கு யாரை பிடிக்குமோ, நம்ம யாரை பெரிதாக மதிக்கிறோமோ அவங்க என்ன செய்யறாங்களோ அதை நாம செய்வோம் இல்லையா. அதனால தலைவனாக நாம் கொண்டிருக்கின்ற சிவபரம்பொருள் திருநீர் பூசிட்டே இருப்பாரு, அப்ப நாமளும் பூசுவோம். அதனால அப்படி இவரை வணங்குறது நமக்கு நல்லது, ஏன்னா அவர் அருளுவாரு. இவர் நம்ம அவரை வணங்கி கொண்டே இருந்தோம்னா நம்முடைய ஊழ்வினைகளை எல்லாம் இல்லாம ஆக்கிடுவாரு, நம்முடைய வல்வினை எல்லாம் நமக்கு கஷ்டம் தராம பாத்துக்கிடுவாரு அப்படிலாம் சொல்லும் பொழுது, அப்ப இதெல்லாம் நீங்க பாடுங்க, உங்களுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும், ஊழ்வினை இல்லாமல் போகும், வல்வினையால துன்பம் வராமல் போகும். அதுதான் அவனுடைய இயல்பு, அதை பற்றி கொள்ளுங்கள் என்று இந்த பதிகம் பூராவும் நமக்கு அருமையான கருத்துக்களை அள்ளி தந்திருக்கின்றார். இயற்கை வர்ணனைகளை நினைந்து பாராட்ட தகுந்த நல்ல அப்படியே ரசிச்சு பார்க்கக்கூடிய வர்ணனைகளையும் நமக்கு தந்திருக்கின்றார் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருவடிகளை பணிந்து, அருள் நிறை வாஞ்சியநாதர் திருவடிகள் போற்றி போற்றி, அருள் நிறை வாழ வந்த நாயகிய திருவடிகள் போற்றி போற்றி, ஆதி வாழிய அஞ்செழுத்தோடு வெண்பூதி வாழிய, புண்ணியர் வாழிய, நீதி வாழிய, நெழுத்துவி வாழிய, கோவில் செய்வ புலமிக வாழிய. திருச்சிற்றம்பலம்.